இந்த படத்தோட ஆரம்பத்துல நம்ம கதாநாயகி காரா பயங்கரமான ஹேங் ஓவர்ல ஃபுல்லா குடிச்சிட்டு போதையில முழிக்கிறாங்க. அவங்க கண்ணு முன்னாடியே அவங்களோட சொந்த கிரகமான கிரிப்டான் அழிஞ்ச துயரத்துல இருந்து அவங்களால இன்னும் மீள முடியலங்க. அவங்க ஒரு உண்மையை ஒத்துக்கிறாங்க. கிரிப்டான் ஒரே நாள்ல அழிஞ்சிடல. அங்க இருந்த கடவுளுங்க ஒன்றும் அவ்வளோ கருணையானவங்க கிடையாது. அவங்க மக்களை ஒரேடியா சாக விடாம ஒவ்வொரு நாளும் சித்திரவதை அனுபவிச்சு சாகிற மாதிரி பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு அங்க இருந்தவங்களுக்கு ஒரு தீராத வடுவை இந்த அழிவு தந்துட்டு போயிருக்கு. நம்ம காரா இந்த உலகத்துல இருக்கிற கவலையெல்லாம் மறக்கிறதுக்காக கண்டபடி பார்ட்டி பண்றது, தண்ணி போடுறதுன்னு தான் வாழ்க்கையை ஒரு டோட்டல் டேமேஜ் மோட்ல தாங்க வச்சிருக்காங்க. இந்த விண்வெளி பயணத்துல அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு உண்மையான பார்ட்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட விசுவாசமான நாய் கிரிப்டோ மட்டும்தாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் நம்ம சூப்பர்மேன் காராவுக்கு ஒரு வீடியோ கால் பண்றாரு. கார்ட்டா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, தயவு செஞ்சு பூமிக்கு திரும்ப வந்துடுது, அதான் நம்ம புது வீடு, உனக்கான ஒரு நல்ல வாழ்க்கை இங்க காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. நான் நம்ம காரா அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபரை அப்படியே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இங்க சீன் கட் பண்ணா பிரபஞ்சத்தோட ஏதோ ஒரு மூலையில இருக்கிற ஒரு தூரத்து கிரகத்துல சில கொடூரமான கொள்ளைக்காரங்க ருதி அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணோட வீட்டுக்குள்ள அதிரடியா புகுந்து அவளோட அப்பா அம்மாவை இறக்கமே இல்லாம கொடூரமா கொள்றாங்க. இந்த கொள்ளைக்காரங்க கூட்டத்தோட தலைவன் தாங்க கிரீம். அவன் சாதாரணமான ஆள் இல்லைங்க. இந்த பிரபஞ்சத்தையே நடுங்க வைக்கிற ஒரு பவர்ஃபுல் ஸ்பேஸ் பைரட், அதாவது விண்வெளி கொள்ளைக்காரன். இந்த கொள்ளைக்காரங்க எதுக்காக இப்படி பண்றாங்கன்னா அழியிற நிலையில இருக்கிற தங்களோட இனத்தை பெருக்கணுங்கிறதுக்காக இளம் பெண்களை கடத்துறது தான் இவங்களோட பிளான். ரூதியோட அப்பா அம்மா தங்களை உயிரை பணைய வச்சு அவளை எப்படியோ அங்கிருந்து தப்பிக்க வச்சிடறாங்க. ஆனா அந்த கிரீம் கையால அவங்க 2 பேருமே கொடூரமா கொல்லப்படுறாங்க. கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம காரை ஒரு பார்ல செமையா குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு ஜாலியா இருக்காங்க. அப்போ திடீர்னு அங்க வர்றாங்க நம்ம ரூதி. அவ கையில ஒரு பளபளக்கிற வாள் இருக்கு. அவளோட அப்பா அவளுக்காக பார்த்து பார்த்து செஞ்ச ரொம்ப மதிப்பு மிக்க வாள் அது. அதை நம்ம காரா கிட்ட காட்டி யாரெல்லாம் அந்த கிரீமோட உயிரை எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வாள் தான் சன்மானம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அங்க இருக்கிற யாருக்குமே அந்த ஸ்பேஸ் பைரட் கிரீமை எதிர்க்க தைரியம் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம அந்த சின்ன பொண்ணுகிட்ட இருந்து அந்த விலை மதிப்பற்ற வாழை பிடுங்கவும் பாக்குறாங்க. அப்போ அங்க நடக்கிற இந்த அநியாயத்தை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாம நம்ம காரா சீன்ல என்ட்ரி கொடுத்து அந்த ரவுடிங்களை எல்லாம் வச்சு செய்யறாங்க. காராவோட இந்த அசாத்திய பவரை பார்த்ததுமே அப்பா அம்மாவை இழந்த வழியிலும் பழிவாங்கிற வெறியிலும் இருக்கிற ரூதி காராவோட காலில் விழுந்து கெஞ்சிரான். தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க, அந்த கிரீமை பழிவாங்க என் கூட வாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். நான் நம்ம காராவோ எனக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட தலைவலி இருக்கு, நான் யார் பிரச்சனையும் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நைஸா கலந்துக்க பாக்குறாங்க. ஆனா விதி யாரை விட்டுச்சுங்க, அங்க ஒரு ட்விஸ்ட் நடக்குது. அந்த கொடூரமான கிரீம் நம்ம காராவோட விண்கலத்தை திருடிட்டு போயிடுறான். அது மட்டும் இல்லாம நிலைமையை இன்னும் மோசமாக்குற மாதிரி காராவோட செல்ல நாய் கிரிப்டோ மேல ஒரு விச ஊசியை வச்சு சுட்டுடுறாங்க. நம்ம கிரிப்டோ அங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்ததும் நம்ம காராவுக்கு பயங்கரமா வெறியேறுதுங்க. இப்படித்தான் நம்ம காரா ரூத்தியோட இந்த பழிவாங்கல் வேட்டை ஆரம்பமாகுது. நம்ம கிரிப்டோ பிழைக்கணும்னா இன்னும் 3 நாளைக்குள்ள அதுக்கான விஷமுறிவு மருந்தை கொடுத்தே ஆகணும். ஆனா அந்த மருந்து எங்க இருக்குன்னா நம்ம வில்லன் கிரீம் அவனோட ஆளுங்க கிட்ட தாங்க இருக்கு. நேரம் போக போக கிரிப்டோவோட நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகுது. இதனால காராவுக்கு ப்ரெஷர் எக்கச்சக்கமா ஏறுது. வேற வழியே இல்லாம நம்ம காராவும் ரூத்தியும் கிரீமை தேடி ஒரு ஸ்பேஸ் பஸ்ல ஏறுறாங்க. அவங்க எதுக்காக அந்த ஸ்பேஸ் பஸ்ல போறாங்கன்னா சூரிய ஒளி நல்லா கிடைக்கிற ஒரு இடத்துக்கு போகணும். ஏன்னா சூரிய ஒளி இல்லைன்னா நம்ம காராவால அவங்களோட சூப்பர் பவர்ஸை பயன்படுத்த முடியாதுல்ல. ஆனா அவங்க போயிட்டு இருக்கும் போதே அங்க நிலைமை கைமீறி போகுதுங்க. அவங்க பயணம் செஞ்ச அந்த விண்கலத்தை இஸ்லியன் பெண் கொள்ளைக்காரங்க கூட்டம் ஒன்று அதிரடியாக அட்டாக் பண்ணி அங்க இருக்கிறவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் கொள்ளையடிக்க ஆரம்பிக்கிறாங்க. காராவுக்கு நல்லாவே புரியுது, பவர்ஸ் இல்லாம இவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிங்க. உடனே நம்ம காரா அங்க இங்கன்னு முட்டி மோதி எப்படியோ சூரிய கதிர்கள் அவங்க மேல படுற மாதிரி ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாங்க. அவ்வளவுதாங்க, சூரிய ஒளி பட்ட உடனே நம்ம காராவுக்கு பவர்ஸ் எல்லாம் ரீசார்ஜ் ஆகி ஃபுல் ஃபார்முக்கு வர்றாங்க. செம கெத்தா எந்திரிச்சு நின்று தான் கண்ணுல இருந்து லேசர் லைட்டை வச்சு ஒரே போடா போட்டு அந்த கொள்ளைக்காரங்க கும்பலையை துவம்சம் பண்ணி அசத்துறாங்க நம்ம காரா. அடுத்து நம்ம காரா சும்மா இல்லாம அந்த இஸ்லியன் கொள்ளைக்காரங்க கிட்ட மரியாதையா சொல்லுங்கடா, அந்த கிரீம் பையன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சீக்கிரம் உண்மையை சொல்லணுங்கிறதுக்காக தான் கண்ணுல இருக்கிற லேசரை காட்டி மிரட்ட பயந்து போன அந்த கும்பல் கிரீம் இருக்கிற இடத்த கரெக்டா சொல்லிடுறாங்க. தகவல் கிடைச்ச உடனே நம்ம காராவும் ரூத்தியும் நேரா பில்கிஸ் அப்படிங்கிற ஒரு கிரகத்துக்கு கிளம்புறாங்க. அங்க போனா கண்டிப்பா கிரீமை பத்தின ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. அந்த கிரகத்துக்கு போய் இறங்குனதுமே பாக்குறதுக்கே பயங்கரமா ஒரு மாதிரி பேட் வைப் தர்ற மாதிரி ஒரு பாருக்குள்ள 2 பேருமே நுழைறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தாங்க அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிய வருது. அந்த கிரீமோட ஆளுங்களுக்கு இளம் பெண்கள் தான் மெயின் டார்கெட் தான். தங்களோட இனத்தை பெருக்கிறதுக்காக அவனுங்களை பெண்களை கொடூரமா கடத்திட்டு இருக்கானுங்க. இப்போ அந்த பார்ல இருக்கிற சில விசித்திரமான ஏலியன்ஸ் நம்ம காராவையும் ரூத்தியையும் பார்த்து அந்த சின்ன பொண்ணு ருத்தியை கடத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. நம்ம காரா சும்மா இருப்பாங்களாங்க, ருத்தியை தான் பொண்ணு மாதிரி பாதுகாக்கிறாங்க. இப்போ அதுல ஒரு ஏலியன் பயமே இல்லாம வந்து நம்ம காரா கிட்ட வா ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ஆர்ம் ரெஸ்லிங் மல்யுத்தம் போட்டிக்கு கூப்பிடுறான். அப்புறம் என்னங்க, நம்ம சூப்பர் கேர்ள் சும்மாவே அதிரடி காட்டுவாங்க. இந்த போட்டியில அசால்ட்டா அந்த ஏலியனோட கையை மடக்கி ஜெயிச்சிடறாங்க. இதை பார்த்ததுமே அந்த பார்ல இருக்கிற மற்ற ஏலியன்ஸ் எல்லாமே கோவம் வந்து ஒன்னா சேர்ந்து காரா மேல பாயிறாங்க. ஆனா நம்ம காரா செம மாசா இறங்கி வர்றவன் போறவனை எல்லாம் இறக்கமே இல்லாம அடிச்சு துவம்சம் பண்ணி தொங்க விடுறாங்க.
காராவோட இந்த ருத்ர தாண்டவத்தை பார்த்த அந்த பாரோட ஓனர்ஸ் பயந்து நடுங்கி போய், அம்மா தாயே, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி க்ரீம் பற்றின விவரங்களை தர ஒத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் க்ரீம் இருக்கிற இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போக ஒரு முக்கியமான கான்டாக்டை வர வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாங்க. நம்ம காராவும் ருத்தியும் பாவம் ரொம்ப இன்னசென்ட்டாக அவங்க சொன்னதை நம்பிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு காத்துட்டு இருக்க போகிற அந்த ஆபத்தை பற்றி தெரியாமல் அவனுங்க விரிச்ச வலையில் போய் விழுகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் நம்ம காரா ருத்தி கிட்ட பேசிக்கிட்டே அவளோட கடந்த காலத்தை கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களோட கிரிப்டான் கிரகம் எப்படி அழிஞ்சதுன்னு நமக்கு காட்டுறாங்க. கிரகம் முழுசா அழிஞ்சப்ப கூட அதோட ஒரு சின்ன பகுதி மட்டும் அழியாம தப்பிச்சு இன்னும் சில வருஷங்கள் அப்படியே இருந்திருக்குங்க. ஆனா சோகம் என்னன்னா, அங்க இருந்த மக்களுக்கு குணப்படுத்தவே முடியாத ஒரு கொடூரமான நோய் பரவ ஆரம்பிச்சிருக்கு. எல்லாருமே அவங்க கண்ணு முன்னாடியே நோய் வந்து செத்து மடிஞ்சிருக்காங்க. கடைசியில நம்ம காராவோட அப்பாவும் அம்மாவும் அதே நோய்க்கு பலியாயிடுறாங்க. காராவோட அம்மாவுக்கு இறுதிச் சடங்கு நடக்கிற அந்த சோகமான நேரத்துல தான் காராவுக்கு ஒரு நம்ம செல்ல நாய் கிரிப்டோ அறிமுகமாகுது. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் காராவோட தனிமைக்கு சோகத்துக்கு ஒரு நல்ல ஆறுதலா கூடவே இருக்குங்க இந்த கிரிப்டோ. இந்த சூழ்நிலையில தான் காராவோட அப்பா எப்படியாவது தன் மகளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்கள விண்கலத்தில் வச்சு பூமிக்கு அனுப்பி வைக்கிறாருங்க. அங்கே போனால் அவள் பாதுகாப்பாக இருப்பா, அப்படியே நம்ம சூப்பர்மேனையும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் அவரோட பிளான். கட் பண்ணால் அப்படியே பிரசிடண்ட்டுக்கு வருவோமே, திடீர்னு நம்ம காராவுக்கு தலை சுத்த ஆரம்பிக்குதுங்க. இந்த வாட்டி அவங்க குடித்த தண்ணியால் இல்லைங்க, அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்களே அந்த பாசக்கார குடும்பம் சாப்பாட்டில் விஷத்தை வச்சுட்டாங்க. ஏன் இவங்க இப்படி துரோகம் பண்ணாங்கன்னா, இவங்களோட சொந்த பொண்ணை நம்ம வில்லன் க்ரீம் தான் கடத்தி வச்சிருக்கான். அதனால இந்த சின்ன பொண்ணு ருத்தியை க்ரீம் கிட்ட காட்டி அவனுக்கு கையில் இருக்கிற தங்களோட பொண்ணை மீட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஆனால் வில்லன் க்ரீம் சும்மா இருப்பானாங்க. இவனுங்க போட்ட பிளான் அப்படியே டோட்டலாக சொதப்புது. இந்த கொடூரமான க்ரீம் அவனுங்களுக்கு ஹெல்ப் பண்ண அந்த குடும்பத்தையே இறக்கமில்லாமல் போட்டு தள்ளுறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம காரா கூட ஒரு மரணமா சண்டைக்கு ரெடி ஆகணும். விஷம் ஏறி இருந்தாலும் நம்ம சூப்பர் கேர்ள் சும்மா விடுவாங்களா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சண்டையில காரா அங்கே இருக்கிற மற்ற கடத்தப்பட்ட பெண்களை காப்பாற்றவும் தான் செல்ல நாய் கிரிப்டோவுக்கான விஷமுருகு மருந்தை எடுக்கவும் அந்த ரவுடி கூட்டத்தோட அதிரடியாக மோதுறாங்க. நிலைமை அப்படியே பயங்கரமாக கைமீறி போகுது. நம்ம கதாநாயகி காரா நேரா அந்த வில்லன் கூட்டத்தோட மெயின் பதுங்கு குழியிலே அதிரடியா புகுந்து ஒரு கிரிப்டனுக்கே உரிய தங்களோட மொத்த சூப்பர் பவர்ஸையும் காட்டி முன்னாடி வர டஜன் கணக்கான எதிரிகளை அடிச்சு துவம்சம் பண்ணி வழி பண்ணிடுறாங்க. அப்போதாங்க தேட்டரே அதிர்ற மாதிரியான ஒரு மரண மாஸ் என்ட்ரி நடக்குது. நம்ம ஜேசன் மோமோ லோபோவா சீனுக்குள்ள வராருங்க. இவர் யாருன்னா, பிரபஞ்சத்திலே சகாவரம் பெற்ற ஒரு பயங்கரமான ஸ்பேஸ் பவுண்டி ஹண்டர், அதாவது விண்வெளி வேட்டக்காரன். அவனோட கொடூரமான குணம், தலைக்கணம், அப்புறம் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீக்காம கையை வச்சே தீக்கிறது தாங்க இவன் ரொம்ப ஃபேமஸ். இங்க ஒரு செம ட்விஸ்ட் என்ன தெரியுமாங்க? லோபோக்கும் நம்ம வில்லன் க்ரீம் கிட்ட ஏதோ ஒரு சில பல கணக்கு பாக்கி இருக்குன்னு தெரிய வருதுங்க. லோபோவோட இந்த என்ட்ரிக்கு அப்புறம் படத்துல வர்ற ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே அப்படியே தியேட்டர்ல பிசில் பறக்க வைக்கிற ரகத்துல இருக்குங்க. ஏன்னா அவனோட அந்த முரட்டுத்தனமான காட்டு மிராண்டித்தனமான ஃபைட் ஸ்டைலும் நம்ம காராவோட கட்டுக்கோப்பான பவர்ஃபுல்லான ஃபைட் ஸ்டைலும் ஒன்னா சேரும்போது ஸ்க்ரீன் அப்படியே அதிருதுங்க. நம்ம காரா அங்கே கடத்தி வைக்கப்பட்டிருந்த பல பெண்களை அசால்ட்டா காப்பாற்றி அந்த வில்லன் கூட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தையும் அடி வெளுப்பையும் கொடுத்தாலும் அந்த நரி வில்லன் க்ரீமும் அவனோட மெயின் ஆளுங்களும் எப்படியோ அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. க்ரீமை வச்சு செய்யணும்னு நினைச்ச பிளான் கொஞ்சம் சொதப்புனாலும் நம்ம காராவும் ருத்தியும் சும்மா விடுறதா இல்லைங்க. அவனை எப்படியாவது தேடி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ரூட்டை போட்டு பாரிங்டன் அப்படிங்கிற ஒரு கிரகத்துக்கு போய் இறங்குறாங்க. ஆனால் அந்த பாரிங்டன் கிரகம் ஒன்றும் அமைதியான கிரகம் ஒன்றும் கிடையாதுங்க. இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிற ரொம்ப ஆபத்தான கொடூரமான இடங்கள்ல ஒன்று தான் அந்த கிரகம். அங்கே ஒரு விசித்திரமான பச்சை நிற சூரியன் இருக்குங்க. இந்த சூரியனோட கதிர்கள் பட்டா கிரிப்டோனியன்ஸ்க்கு பவர் வர்றதுக்கு பதிலாக அவங்களோட மொத்த சக்தியும் அப்படியே குறைஞ்சிடும். நம்ம ஊர் சூரியன் காராவுக்கு பவர் கொடுத்தா இந்த பாரிங்டன் கிரகத்தோட சூரியன் அவங்களோட பவர்ஸ் எல்லாத்தையும் பிடுங்கி உடம்புக்கு கடுமையான வலியை கொடுத்து அவங்க உடம்புல இருக்கிற எனர்ஜியை மொத்தமாக காலி பண்ணிடும். நிலைமை இப்படி இருக்க இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட வில்லன் க்ரீம் என்ன பண்றான் தெரியுமாங்க? நம்ம சின்ன பொண்ணு ருதியை கடத்தினது மட்டும் இல்லாம அந்த முரட்டு ஆள் லோபோவையும் கைதியா பிடிச்சு வச்சிடறான். காரா பலவீனமா இருக்கிற இந்த நேரத்தை கரெக்டா யூஸ் பண்ணி அவங்களோட கூட இருந்தவங்களை எல்லாம் பிரிச்சு அவங்களுக்கு எங்க அடிச்சா வலிக்குமோ அங்க கரெக்டா அடிக்கிறாங்க இந்த பிள்ளை. இதனால அவனோட கை ஓங்குதுங்க. காராவுக்கு ஒரு கட்டத்துல பயங்கரமா விரக்தி ஆயிடுதுங்க. ஏன்னா இந்த வாட்டி வெறும் முரட்டுத்தனமான பவரை மட்டும் வச்சுக்கிட்டு இங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா அந்த கிரகமே அவங்களோட சூப்பர் பவர்ஸை மழுங்கடிக்கிறதுக்காகவே டிசைன் பண்ண மாதிரி இருக்கு. ஆனா விடிஞ்சா விமோச்சனம் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி சில மணி நேரங்களுக்கு அப்புறம் அந்த பச்சை சூரியனை மறைச்சிக்கிட்டு நம்ம மஞ்சள் சூரியன் அங்கே எட்டி பார்க்குதுங்க. அவ்வளோதான், சூரிய ஒளிப்பட்ட அடுத்த செகண்ட் நம்ம காராவுக்கு பவர்ஸ் எல்லாம் ரெக்க கட்டி பறந்து வருதுங்க. அவங்களோட காயங்கள் எல்லாம் மேஜிக் மாதிரி குணமாகுது. உடம்புல எனர்ஜி லெவல் வேற லெவலுக்கு ஏறுது. அந்த சோர்வு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காணா போகுது. இனிமே சும்மா இருந்தால் சரிப்படாது அப்படின்னு சொல்லி நம்ம காரா அவங்களோட அந்த ஹெத்தான சூப்பர் கேர்ள் சூட்டை எடுத்து போட்டுக்கிறாங்க. இந்த படம் முழுக்க நம்ம காரா தன் பிரச்சனைகளை பார்த்து ஓடி ஒளிஞ்சு தண்ணி போடுறதுன்னு தப்பான வழியில தன் கவலையை மறக்க நினைச்சாங்க. பூமியை தன் புது வீடா ஏத்துக்க கூட அடம்பிடிச்சாங்க. ஆனா இப்போதான் அவங்களுக்கு ஒரு உண்மை புரியுது. கிரிப்டான் அழிஞ்ச அந்த பழைய சோகத்துல இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் முழு மனசோட தான் ஒரு சூப்பர் கேர்ள் அப்படின்ற அந்த அடையாளத்தை ஏத்துக்கிட்டு தான் பிறந்தது சும்மா சுத்துறதுக்கு இல்ல, இந்த உலகத்தை காப்பாத்துற ஒரு ஹீரோயினா மாறுறதுக்குன்னு முடிவெடுக்கிறாங்க.
அவ்வளவுதாங்க, செம மாசா பறந்து நேரம் வில்லன் கிரீமோட விண்கலத்தை நோக்கி போறாங்க. அங்க வச்சு ஆரம்பமாகுது செகண்ட் ரவுண்ட் சண்டை. முன்னாடி வந்த வில்லன் கூட்டத்து ஆளுங்க எல்லாரையுமே வச்சு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வர்ற ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே படத்துல ஒரு மிகப்பெரிய ஹைலைட்னே சொல்லலாம். நம்ம காரை அந்த விண்கலத்தோட காரிடாஸ் முழுக்க மின்னல் வேகத்துல பறந்து எதிர்த்து வர்ற மெஷினரிஸ் எல்லாருமே ஒத்தையில அடிச்சு காலி பண்றாங்க. அவங்களோட பெரிய பெரிய ஆயுதங்களையும் துண்டு துண்டா உடச்சி எறிகிறாங்க. இந்த கேப்ல நம்ம லோபோவும் சின்ன பொண்ணு ருதியும் கைதியா இருந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ரிலீஸ் ஆகுறாங்க. ரிலீஸ் ஆன உடனே சும்மா இருப்பாங்களாங்க, இந்த இறுதிக்கட்ட மரணமா சண்டையில அவங்களும் காரா கூட சேர்ந்து கை கூக்குறாங்க. நம்ம லோபோ அவனுக்கே உரிய அந்த முரட்டுத்தனமான ஸ்டைல நாலா பக்கமும் கிரானைட்ஸ் குண்டுகளை வீசி எறிகிறான். அவ்வளோதாங்க, அந்த விண்கலமே அடுத்தடுத்து பயங்கரமா பிளாஸ்ட் ஆகி செம செயின் எக்ஸ்ப்ளோரேஷன் நடக்குதுங்க. அந்த பிரம்மாண்டமான விண்கலமே வில்லன் கிரீமோட ஆளுங்களுக்கு ஒரு மரண குழியா மாறுது. இந்த மொத்த குழப்பத்துக்கும் நடுவில் நம்ம சூப்பர் கேர்ள் காரா அங்கு கடத்தி வைக்கப்பட்டிருந்த மற்ற எல்லா பெண்களையும் பத்திரமா காப்பாத்துறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மெயின் வில்லன் கிரீமை வச்சு செய்யறதுக்காக ரெடி ஆகுறாங்க. அடி வெளுத்த வெளுப்புல நம்ம வில்லன் கிரீம் டோட்டலா தோத்து போய் ரத்த காயங்களோட தரையில விழுந்து கிடக்குறாங்க. இதை பார்த்ததுமே நம்ம சின்ன பொண்ணு ருத்திக்கு கோபம் தலைக்கேறுது. தன் கையில இருக்கிற வாளை வச்சு அவனோட உயிரை எடுத்து தன்னோட பழிவாங்களை இதோட முடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். ஏன்னா படம் முழுக்க அவளை ஓட வச்சதே அவளோட அப்பா அம்மாவை கொன்னவனை பழிவாங்கணும் அந்த வெறி மட்டும் தானே. ஆனா அவ அந்த வாளை ஓங்கும் போது நம்ம காரை அவளை தடுத்து நிறுத்துறாங்க. ருத்தி, இவனை நீ இப்போ கொன்னுட்டா உன்னோட மனசாட்சிப்படி ஒருத்தரை கொலை பண்ணிட்டோமோ அப்படின்ற குற்ற உணர்ச்சியோடவே நீ உன் வாழ்நாள் முழுக்க வாழ வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. நம்ம சூப்பர் கேர்ள் காராவுக்கு நல்லாவே தெரியுது ரூத்தி இன்னும் ஒரு சின்ன பொண்ணு, அவ கையில இப்போ ரத்த கரை படியக்கூடாது அப்படிங்கிறது. அதனால அந்த பொறுப்பை நம்ம காராவே தான் கையில எடுக்கிறாங்க. பிரபஞ்சத்துல எத்தனையோ உலகங்களை அழிச்சு ஏகப்பட்ட பேரோட சாவுக்கு காரணமான அந்த கொடூர வில்லன் கிரீமை நம்ம சூப்பர் கேர்ள் காரா ஒரே போடா போட்டு மொத்தமா காலி பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. இதோட அவனோட அத்தியாயம் முடிஞ்சிடுங்க. வில்லனை முடிஞ்ச கையோட காரா அங்கிருந்து அந்த விஷமுறியும் மருந்தை எடுத்துக்கிட்டு நேரா நம்ம செல்ல நாய் கிரிப்டோ கிட்ட ஓடுறாங்க. அந்த மருந்து கொடுத்த அடுத்த செகண்டே நம்ம கிரிப்டோ பழையபடி ஃபுல் எனர்ஜியோட துள்ளி குதிச்சு எந்திரிக்குது. இத்தனை போராட்டங்களுக்கு அப்புறம் கிரிப்டோவை நல்லபடியா பார்த்ததுமே நம்ம காராவுக்கு ஒரு ருத்திக்கும் அவ்வளோ சந்தோஷம். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இப்போ எல்லாருமே பிரிஞ்சு போக வேண்டிய நேரம் வருதுங்க. அப்போ நம்ம ருத்தி, நான் இனிமே என் அப்பாவோட அடிச்சுவோட பின்பற்றி ஒரு சிறந்த வாழ் தயாரிப்பாளராக மாற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட லட்சியத்தை சொல்றா. அவளோட இந்த முதிர்ச்சியான முடிவை கேட்டு நம்ம காராவுக்கு பயங்கர பெருமையாகுதுங்க. உடனே காரா, சூப்பர் ருதி, அப்படியே என் பர்த்டே பார்ட்டிக்கும் என் கூட வந்துடு அப்படின்னு சொல்லி அவளை அன்போட கூப்பிடுறாங்க. அப்படியே சீன் கட் பண்ணா நம்ம சூப்பர் கேர்ள் காராவும் அவங்களோட செல்ல நாய்க்குட்டி கிரிப்டோவும் பத்திரமா பூமிக்கு வந்து இறங்குறாங்க. பூமிக்கு வந்ததும் நம்ம சூப்பர்மேன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு தாங்க நேராக போறாங்க நம்ம காரா. அங்க வச்சு சூப்பர்மேன் கிட்ட, நான் பூமியில என்னோட வாழ்க்கையை வாழ சம்மதிக்கிறேன், இனிமே உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன், இந்த மெட்ரோபோலிஸ் நகரத்து மக்களுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் முன்னாடி வந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு கெத்தா ஒரு ப்ராமிஸ் பண்றாங்க. இந்த ஒரு வார்த்தை தாங்க கதையோட மிகப்பெரிய டர்னிங் பாயிண்டா மாறுது. இந்த படத்தோட ஆரம்பத்துல பூமியை தான் வீடா ஏத்துக்க மாட்டேன்னு அடம் பிடிச்ச நம்ம காரா இப்போ கிரிப்டான் கிரகத்தோட நினைவுகளை மனசுல வச்சுக்கிட்டே தான் இன்முகத்தோடு வரவேற்ற இந்த பூமி மக்களுக்காக ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க முடியும் முழுசா புரிஞ்சுக்கிட்டாங்க. இதை கேட்டுட்டு நம்ம சூப்பர்மேன் கிளார்க் என்ன சொல்றாரு தெரியுமா? போன முறை லெக்ஸ் லூத்தர் கூட சண்டை போடும்போது நீ மட்டும் என் கூட இருந்திருந்தா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் காரா அப்படின்னு நைஸா ஒரு விட்ட போடுறாருங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி எமோஷனலா பேசிட்டு இருக்கும்போது நம்ம கிரிப்டோ நைஸா அங்க இருக்கிற ஒரு குறும்புத்தனம் பண்ணி டேபிள்ல இருந்த சாக்லேட் துண்டை எடுத்து சாப்பிடுறாங்க. நமக்கு தெரியும்ல நாய்களுக்கு சாக்லேட் கொடுக்க கூடாது அப்படின்னு, அது உடம்புக்கு ஆகாதுன்னு. ஆனா நம்ம கிரிப்டோ அசால்ட்டா காலி பண்ணிடுறாங்க. இந்த படம் ஏதும் ஃபியூச்சர்ல இருந்து ஒரு பிரம்மாண்டமான வில்லன் வரான் அப்படின்னு ஒரு பெரிய த்ரெட் எதையும் செட் பண்ணாம ரொம்ப சிம்பிளா எமோஷனலா பாக்குற மாதிரி நமக்கு ஒரு நிறைவான ஃபீலிங்கோட கதையை முடிச்சிருக்காங்க. மொத்தத்துல நம்ம காராவுக்கு கடைசியில் அவங்க நம்புற மாதிரி ஒரு சூப்பரான குடும்பமும் அவங்க சேர்ந்திருக்க வேண்டிய சரியான இடமும் கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம இந்த பூமியோட சிறந்த பாதுகாவலராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான லட்சியமும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதோட இந்த புதுப்பிக்கப்பட்ட டிசி பிரபஞ்சத்துல நம்ம சூப்பர்மேன் கூட சேர்ந்து அவங்க பண்ண போற அடுத்தடுத்த சாகசங்களுக்கு ஒரு பெரிய வழியையும் இந்த எட்டிங்ல ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. இதனால வரப்போற சூப்பர்மேன் படங்களோட அடுத்தடுத்த பார்ட்ஸ்ல நம்ம சூப்பர் கேர்ளை பாக்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்குங்க. குறிப்பா சொல்லணும்னா 2027 வரப்போற மேன் ஆஃப் டுமாரோ படத்துல நம்ம சூப்பர்மேனுக்கு ஹெல்ப் பண்ண கண்டிப்பா நம்ம சூப்பர் கேர்ள் வருவாங்க அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. இந்த சூப்பர் கேர்ள் படத்தோட முழு கதை விளக்கம் நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.